ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த தேவனுடைய முன்மாதிரி நீங்களே பாருங்க. பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் 5-8 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. தேவன் பிரத்யட்சமாக 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் அடிமையாகவே வாழ்ந்தார். பிதாவானவருக்கு அடிமையாகவே வாழ்ந்தார். அதுதான் சில காரியங்கள் மூலம் நிரூபிக்க போறேன். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்க, அவர் தான் தேவன், அது அவருக்கு தெளிவா தெரியும். அப்படி இருந்தும் அந்த அதிகாரத்தை உடையவராக அவர் செயல்படவே இல்லை. தம்மை தாமே வெறுமையாக்கி, அதாவது அவர் தன்னை வெறுமையாக்கிட்டார். நான் தேவனுங்கிறதே அவர் காண்பிக்கல. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்கள், அடிமைன்னா என்ன அர்த்தம்? அந்த மனுஷனுக்கு சுதந்திரம் கிடையாது. இங்க தேவன் என்ன செய்யறாரு? மரண பரியந்தம். அது சாதாரண மரணமா இல்ல, சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணம் பரியந்தம் வரைக்கும் அவர் என்ன ஒரு அடிமை போலவே இருந்தார். நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுதா? அதாவது உங்களை ஆண்டவருக்கும் சொல்லி அடிமையா ஒப்பு கொடுக்கணும் தான் என்னுடைய காரியம். நம்ம வணங்குகிறதான இயேசுவேன்னு சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய வாழ்க்கையை பாருங்க. சிலுவை தான் அவருக்கு பங்கு. அந்த சிலுவை மரண பரியந்தம் வரைக்கும் கீழ்ப்படிந்தார். பூரணமான ஒரு அடிமையினுடைய அனுபவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அங்க அவர் வாய் திறந்தே சொல்றார், எப்படி? நான் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்யவே வந்தேன். வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்றார். பாருங்க, அதாவது உபவாசம் பண்ணும்போது 40 நாள் உபவாசம் பண்ணும்போது அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யார் ஊழியம் செய்தா தெரியுமா? தேவதூதர்களே வந்தார்கள். வானத்தில் இருந்து தேவதூதர்களே வந்து வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு அவருக்கு புசிக்க குடிக்க எல்லாம் கொடுத்து பணிவிடை செய்தார்கள் இருக்கு. அப்படிப்பட்ட தேவனால அதன் பிறகு உள்ள நாட்கள்லையும் அந்த தேவதூதர்களாலே அவர் என்ன செய்ய முடியும்? தன்னை போஷித்து பராமரித்து கவனித்துக் கொள்ள முடியும். ஆனா அந்த தேவனை பாருங்க, அதை ஒண்ணுமே அவர் விரும்பல. தேவதூதர்களால் பணிவிடை செய்யப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது அவர் பொருட்டாகவே எண்ணல. அந்த ஒரு காரியத்துல மாத்திரம் பயன்படுத்தி அப்படியே விட்டுட்டார். நான் ஊழியம் கொள்ள வரல, எனக்கு 10 பேரை வச்சு பணிவிடை செய்யணும்னு வரல, நானே ஊழியக்காரனாக இருக்கணும்னு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாத்திரத்தை எடுக்காரு, தண்ணி கொண்டு வராரு, என்ன செய்யறாரு? கால்களை கழுவுறாரு. நீ வாசிங்க. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவருடைய தாழ்மையை பாருங்க. அவங்க பல இடங்கள்ல போயிட்டு வந்தாங்க, பல காரியங்களை செய்தாங்க. அதனால என்ன, கண்டிப்பா கால் நல்ல அழுக்காக தான் இருக்கும். இவர் என்ன செய்யறாரு? பாத்திரத்தை எடுக்காரு, அந்த கால்களை நல்ல திருப்தியா நல்ல சுத்தமான முறையில பொறுமையா கழுவி தன்னுடைய துணினால துடைக்கிறார். அது உண்மையிலேயே, அதை நீங்க சிந்திச்சு பார்த்தா உண்மையான ஒரு தாழ்மை, உண்மையான ஒரு அடிமையினுடைய அனுபவம், தன்னை அப்படியே வெறுத்த ஒரு அனுபவம். அதாவது ஒரு சவுட்டு மெத்த போல. சவுட்டு மெத்தனை எப்படி? தாங்காலில் இருக்க அழுக்க அதுக்கு மேலே தேய்ச்சிட்டு போவாங்க. இங்க என்ன, அந்த அழுக்கு எங்க வருது? தனக்கு துணியில வருது. இது எதை குறிக்கிறது? நான் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்யதான் வந்தேங்கிறது நிரூபிக்கிறார். அவர் யாரு? தேவன். மண்ணான மனுஷனுடைய கால், நம்மளாவது ஒரு கால் தான் கழுவும், அவர் 12 கால்களை கழுவுற, 24 கால்களை கழுவுறாருன்னா அது எவ்வளவு கஷ்டங்கிற அதை யோசித்து பாருங்க. அவருடைய வாழ்க்கை முழுமையாகவே எப்படிதான் இருந்துச்சு? ஒரு அடிமையை போன்று இருந்து. அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு, யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அங்க இந்த சமாரிய ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தார். அப்படின்னா ரொம்ப சோர்ந்துட்டார். அவர் மனுஷகுமாரன் என்ற நாமத்திலே வந்தார். மனுஷன், அவருக்கு பசி இருந்துச்சு, அவருக்கு தாகம் இருந்துச்சு, நடந்து கிராமங்கள் தோறும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. சரீரத்துல பலம் இல்லை. என்ன வந்துட்டு, இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் என்ன செய்தாரு? அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அவரால் அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல முடியாது. அங்க இருந்துட்டார். சாப்பாடு அங்க எத்தனை பேர் போனாங்க? 12 பேரும் போயிட்டாங்க. இவரால முடியாது, இளைப்படைஞ்சிட்டார், சோர்வு அடைஞ்சிட்டார், அப்படியே இருந்துட்டார். இங்க என்ன,
ஒரு பெண் இது காரியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தண்ணி கேட்குறாரு, அப்பன்னு சொல்றாரு, நான் என்கிட்ட ஒரு தண்ணி இருக்கு, அது ஜீவ தண்ணீர், தாகமே உனக்கு என்னது திரும்ப வராது. அப்படி பேசி 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 போகும்போது 31வது வசனத்திலிருந்து வாசிங்க. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணு என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், பாருங்க, இப்ப என்ன, அந்த சமாரியா பெண்ணோட பேசி எல்லா காரியமும் முடிச்சாச்சு. என்னென்ன சொல்லணும் எல்லா காரியம் சொல்லியாச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் வரா? 12 பேரும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இனி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க நம்ம பாசையில. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் சாப்பிட்டாச்சு, நான் என்ன செய்தாச்சு, நான் சாப்பிட்டாச்சு, இப்ப என்ன திருப்தி. அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். அவங்களுக்கு என்ன அப்ப சாப்பிட்டாச்சுன்னு சொல்லியாச்சு, சரி சாப்பிட்டுருப்பாரா இருக்கும், யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஆனா அடுத்த வசனத்துல தான் சொல்லுது, ஆண்டோடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களை போல இல்லை, என்னை போல. ஏன்னா ஆண்டோடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு அடிமை. இங்க என்ன சொல்றாரு? அவருக்கு பசி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவருக்கு பசி இருக்கு, அவருக்கு தாகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இருக்கும் போதும் அந்த அடிமை என்ன செய்யுது? திரும்பவும் சொல்றேன், இயேசுன்னே சொல்லல, இயேசுங்கிறத அந்த அடிமை என்ன செய்யறாரு? பிதாவின் சித்தம் ஒண்ணு இருக்கான், அதே செய்யறாரு. அப்ப இங்க என்ன செய்யறாரு? கீழ்த்தரமான மாம்சிக இச்சைக்குரியதான் அந்த பெண்ணை விடுவிக்கணும். அப்ப இங்க என்ன செய்யறாரு? தண்ணி கேட்ட அதே பெண்ணுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார், தண்ணி கேட்ட அதே பெண்ணுக்கு ஜீவ அப்பத்தை கொடுக்கிறார், தாம் பசியோடு இருக்கும்போது. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே அதிகாரம் 34 வசனம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாருக்காகவும் தன் ஜீவனை கொடுப்பது, அப்ப ஆத்துமாக்களை ரட்சிப்பது. இங்க என்ன செய்யறார்? தனக்கு பசி தான், தனக்கு தாகம் தான், அதே மறந்துட்டார். அவருக்கு பயங்கர சந்தோஷம், கீழ்த்தரமான சமாரிய ஸ்திரீயை ரட்சித்து அவளுக்கு என்ன ஜீவ தண்ணீரை கொடுத்து ஜீவ அப்பத்தை கொடுக்குது. அதனால அவருக்கு என்ன திருப்தி ஆயிட்டார். முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு அடிமையை போல. இனி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் சொல்றேன். ஏசாயா 53:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது தேவன் தாமே அவரை நொறுக்க ஒப்பு கொடுத்து பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று இருக்கு. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய சித்தம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் நொறுக்கப்படணும், பாடு அனுபவிக்க வேண்டும். இது யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. அங்க என்ன? அந்த சித்தத்தை அப்படியே செய்கிறார். வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் அப்படின்னு அர்த்தம் என்ன? என் காதுகளிலே எதை போட்டார்? அவருடைய சித்தத்தை போட்டு விட்டார். அவருடைய சித்தம் என்ன? நான் நொறுக்கப்பட வேண்டும். அவருடைய சித்தம் என்ன? நான் பாடுகளுக்கு உட்பட வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். தேவனுடைய சித்தம், பிதாவானுடைய சித்தத்தை போட்டுட்டார். அதை நான் என்ன செய்யல, முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும். பாருங்க, அதான் சொன்னேன், முழுக்க முழுக்க 33 வருஷமும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அடிமையின் வாழ்க்கை. வாசிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை ரோமத்தை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாருங்கள், எந்த ஒரு தீமையான காரியத்துக்கும் நான் தடை பண்ணவே இல்லை. காரி துப்புனாங்க, அடிச்சாங்க, என்னவும் பண்ணிட்டு போங்கய்யா, என்னவும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார். அடுத்தது என்ன? இவை எல்லாவற்றையும் விருப்பத்தோடையே செய்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிதாவே, உமக்கு விருப்பமானால், உமக்கு பிரியமானால், உமக்கு சித்தமானால் என்ன செய்யும்? இந்த துன்ப பாத்திரத்தை என்னை விட்டு அகல செய்யும். ஆனா உமக்கு சித்தமானா மட்டும். ஆண்டவர் எவ்வளவுக்கு தம்மை அடிமையாக்குறார், அதுவும் எப்படி? பிரியமான விதத்திலே. என்ன துன்பமும் இருக்கட்டும், என்ன மரணமும் இருந்துட்டு போட்டு, உமக்கு சித்தமான எனக்கு விடுதலை தாரும், இல்லையா நான் அதை சந்தோஷமா என்ன செய்வேன்? ஏற்றுக்கொள்வேன். சங்கீதம் 40 சங்கீதம் 6-8 வரைக்குள்ள வசனங்கள் வாசிங்க. விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை, அப்பொழுது நான் இதோ வருகிறேன். பாருங்கள், இங்க என் செவியை திறந்தீர்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ சித்தம், சிலுவை மரணம் எல்லாமே சொல்லி ஆயிற்று. இப்ப என்ன சொல்றாரு? நான் என் விருப்பத்தின்படியே எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, இதோ நான் வருகிறேன். ராஜாவாக சிங்காசனத்துல இருக்கிறதுக்கு இல்ல,
சிலுவையை சுமக்கிறதுக்கு இதோ நான் வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பாருங்கள், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். போதும். அடிமையா இருக்கிறார். அந்த அடிமைக்கு ராஜ வாழ்க்கையை முன்குறிக்கப்படவில்லை, சிங்காசனம் முன்குறிக்கப்படவில்லை, பங்களா முன்குறிக்கப்படவில்லை, சிலுவை மரணம் முன்குறிக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்றார்? அதையும் நான் செய்ய விரும்புகிறேன். மனப்பூர்வமாய் தன்னை அடிமையாக்கி கொண்டு வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். நம்முடைய முன்மாதிரி, நானே வழி என்று சொன்னதான இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நீங்க வாசிப்பீர்களே ஆனால், அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? சீஷர்களை பார்த்து, அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார், இனிமேல நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், வேலைக்காரன் சொல்ல மாட்டேன், உங்களிடத்த எல்லா ரகசியங்களையும் நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்கிறார். யோவான் 15:15. ஆனா அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை சொன்ன பிறகும் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க, சீஷருடைய எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க, அவர்கள் தங்களை நாங்கள் தேவனுடைய நண்பர்கள் என்று சொல்லவில்லை, நாங்கள் தேவனுடைய அடிமைகள், நாங்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள் என்று தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சொல்றாங்க. அதாவது 2 பேதுரு 1:1 நீங்க வாசிப்பீர்களே ஆனால், அங்க பேதுரு அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? தன்னுடைய நிருபத்துல தன்னை முதல்ல எப்படி சொல்றார்? நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைக்காரன். அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு? சர்வன்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைக்காரன். ஆண்டவரே என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய நண்பர்கள். ஆனால் அந்த நண்பர்கள் என்று தைரியமா சொல்லக்கூடிய அதை அவங்க பெருசா எடுக்கல. ஆண்டவரே, அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது பாக்கியம் தான், ஆனா அது எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் உமக்கு அடிமைகளாய் இருப்பதே பாக்கியம் என்று சொல்றாங்க. அதான் முக்கியமான காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அடிமையா இருந்தார். சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் பாருங்கள் இங்க எப்படி வருது? அடிமையாகவே தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டவரே என்ன சொல்றாரு? அதாவது யோவான் சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார்கள் என்று. அப்படின்னு அர்த்தம் என்ன? உனக்கு விருப்பமில்லாத ஒரு மரணம் சம்பவிக்கணும், அதையும் அப்படியே ஏற்றுக்கொண்டார். முடிவு என்ன ஆனது? தலைகீழாக அறையப்பட்டு மறிக்கப்பட்டதான ஒரு முடிவு. பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க, பிலிப்பு 1:1 நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு? அவரும் இதே மாதிரி தான் சொல்றாரு, நான் உமது வேலைக்காரன். எப்படி தன்னை வெளிப்படுத்துறார்? நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைக்காரன் என்று சொல்கிறார். அந்த பவுல் அப்போஸ்தலரை முதல்ல அழைக்கும் போது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே, அதாவது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமா இருக்குன்னு கேட்கிறார். முதல்ல ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்பாரு சந்திப்புல, முதல் சந்திப்புல. அப்ப என்ன சொல்வார்? அடுத்தது நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்குன்னு கேட்பார். அதான் அர்ப்பணிப்பு. அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வரைக்கும் முழுக்க முழுக்க தங்களை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலரை குறித்து அவர் பிரசங்கம் பண்ண போற இடங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உமக்கென்று பட்டணங்கள் தோறும் உபத்திரவம் தான் இருக்குன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதை கேட்கும்போது நம்ம நினைச்சோம் இந்த ஊழியம் எனக்கு வேண்டான்றோம். ஆனா அவருக்கு தெரியும் அவருடைய ஊழியம் பாடுகளும் உபத்திரம் உண்டு, நீ அதையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு அடிமையாக அப்படியே செய்து கொண்டு வந்தார். கடைசியா என்ன? ஒரு தீர்க்கதரிசி அவருடைய துணியை எடுத்து, கச்சையை எடுத்து கட்டிட்டு, இந்த துணியை உடையவன், இந்த கச்சையை உடைய மனுஷன் எருசலேமிலே கட்டப்படுவான் ஆன பிறகு வரைக்கும் அந்த பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்யறாரு? எருசலேமுக்கு போறார். இதெல்லாம் எதை நமக்கு காட்டுறதுன்னா ஒரே ஒரு காரியம்தான், அவங்களுடைய வாழ்க்கையில சொல்லாமலே செய்து காட்டினாங்க. அவங்க எல்லாருமே தேவனுக்கு அடிமைகளா இருந்தார்கள் என்று. பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து அடிமையா இருந்தார், அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு அடிமையா இருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் என்ன? தேவனுக்கு முழுக்க முழுக்க அடிமையா இருந்தார். அதனால தான் அவருக்கு சொல்லப்படுது எப்படி? நீர் அங்க போனா உமக்கு 10,000 பேர் வருவாங்க, 20,000 பேர் வருவாங்க, அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க? நீர் போகக்கூடிய இடம் எல்லாம் உமக்கு உபத்திரம் தான், கடைசி என்ன? உங்களை கட்டி கொண்டு போய் உங்களை கொல்லுவாங்க ஆன பிறகு வரைக்கும் அந்த பவுல் அப்போஸ்தலர் அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஊழியத்தை செய்தார். ஒரே ஒரு காரியம்தான், அவர்கள் ஒவ்வொருவரும் சுயத்தை வெறுத்து தங்களை அருவறுத்து தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததான சிலுவையை சுமந்து அடிமை போல. இப்ப என்ன? ஒரு அனுபவம் இருக்காது. பேர் என்ன? அப்போஸ்தலர் சொல்லி பேரு. பவுல் அப்போஸ்தலர் தெளிவா சொல்லிட்டாரு, நானும் அப்போஸ்தலன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவருக்கு பாடம் தான் காண்பிக்கிறாரு. இப்ப யாருக்கு என்ன பாடு இருக்கு? ஒரு பாடம் கிடையாது, பேர் மட்டும் பெருசா போட்டுருவாங்க அப்போஸ்தலர். நீ இங்க எப்படி அந்த அப்போஸ்தலர்கள் தங்களை அடிமையாக்கி, தங்களை அப்படியே அடிமையாக்கி இந்த உலகத்துல ஊழியம் செய்தார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா என்று பார்க்கணும். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அங்க பவுல் அப்போஸ்தலர் தெளிவா கேட்கிறார்,
நீங்கள் வாசிங்கள். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இதே கேள்விதான் இந்த நாள் நான் உங்களுக்கு கேட்கிறேன். இப்போ உங்களை பார்த்து வேதமே கேட்கிறது, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை நீங்கள் இதுவரைக்கும் அடிமையாக வைத்திருக்கிறீங்க, இனி எவைகளுக்கு அடிமையாக ஒப்பு கொடுப்பீங்க? ஒருவேளை பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பீர்களே, ஆனால் அதை விடணும். இல்ல மனுஷர்களை பிரியப்படுத்தி மனுஷர்களுக்காக எந்த பொய்யும் எந்த தப்பும் பண்ணக்கூடிய நிலைமைகளை உங்களை விட்டுவிட்டீர்களே, ஆனால் அதை விடணும். எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அப்ப நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். அப்ப நம்ம என்ன, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதுனால நமக்கு என்ன வேணும்? முதல்ல நன்றி உணர்வு வேணும். அவன் சொன்னேன், பாவத்திலிருந்து விடுதலை பெற சாதாரண காரியம் இல்லை, சாத்தானிலிருந்து விடுதலை பெற சாதாரண காரியம் இல்லை. அவன் தூண்டிட்டே இருப்பான். அதுல இருந்தெல்லாம் விடுவிக்கப்பட்ட நமக்கு என்ன வேணும்? நன்றி உணர்வு வேணும். அடுத்து என்ன? அந்த தேவன் மீது நம்பிக்கை வேணும். வேதம் சொல்லுது, உங்களை நீங்கள் ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் கொடுத்திருக்கோம்? வசனம் எல்லாம் நல்லா படிக்க தானே செய்வோம். எத்தனை பேர் நம்மளை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? இல்ல, சுய சித்தம் செய்யறோம், சுய விருப்பம் செய்யறோம், நம்மளை பிரியப்படுத்தும், தேவனுக்கு தூரமானவர்களாகவே இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பொருத்தனை பண்ணணும். இனி அடுத்தவங்க சொல்லக்கூடிய காரியத்தை செவி கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மள்கிட்ட பேச மாட்டார் ஆண்டவர். அதுக்கு என்ன வந்துட்டு இப்போ சுவிசேஷன் மூலம் பேசுவார், வேத வசனத்தின் மூலம் பேசுவார். அப்ப நம்ம என்ன, இனி அவைகளுக்கு செவி கொடுக்கணும். நீங்களும் உங்களை அடிமையாக்கணும். சின்ன சின்ன காரியத்துல நற்கிரியங்கிற ஒரு அடையாளம் உங்கள்கிட்ட இருக்கட்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க அடிமைங்கிறது சும்மா உங்களுக்குள்ள மட்டும் இருக்கிறது இல்லை. அதாவது உப்பு அது என்ன, ஊர்ப்பு தன்மையை கொடுக்கும். விளக்கு அது என்ன செய்யும், அது வெளிச்சத்தை கொடுக்கும். அப்ப நீங்க அடிமைகளா ஆண்டு ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களுக்கு நற்கிரியைகளோட நீங்க மாறிதான் ஆகணும். ஆண்டு தெளிவா சொன்னார், உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து நீங்கள் பிதாவினுடைய, என்னுடைய பரம பிதாவினுடைய பிள்ளைகள் புத்திரர் என்று மற்றவர்கள் சொல்வார்கள். நீ அதுக்காண்ட உங்களை ரசித்தார், சும்மா ரசிக்கல, காரணத்தோட ரசித்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:37-38 வசனங்களை வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, என்ன முதல்ல நீங்க அடிமையாகணும்னா பாவத்தை வச்சுட்டு நானும் ஆண்டவருக்கு அடிமையா இருப்பேன்னு சொல்லி இன்னை பொருத்தனை பண்ணீங்கன்னா அது செல்லாத பொருத்தனை. ஏன்னா ஆண்டவர் எதுக்கு எதிரா இருக்கிறாரு? பாவத்துக்கு எதிரா இருக்கிறார். அப்ப நீங்க ரட்சிக்கப்படாம பாவங்களை விடுவேன்னு சொல்லி அறிக்கை பண்ணி விடாம நீங்க பாவத்தை வச்சுட்டு நானும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிப்பேன்னு சொல்லுவீர்களே, ஆனா ஆண்டவருக்கு அடிமையா ஜீவிப்பேன்னு சொல்லுவீர்களே, ஆனால் அது பிரயோஜனமா இருக்காது. வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்கள், அப்போ ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு. நீங்க பாவங்களை அறிக்கை பண்ணணும். அந்த பாவங்களை அறிக்கை பண்ணி ரட்சிப்பின் அனுபவத்தை அடைஞ்சு ஞானஸ்நானம் பெற்று சபையாராமார். இந்த அனுபவங்கள் எல்லாம் அடையும் போது என்ன கிடைக்குது? தேவனுக்கு அடிமையாகிறதுனால என்ன பாக்கியம் தெரியுமா? பரிசுத்தம். அதாவது பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர்கள் நிருபம் 6:22 வசனம் வாசிங்க. அதாவது எதுவுமே காரணம் இல்லாம இல்ல. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பாருங்க, எதற்காக ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை போல நீ என்ன செய், அடிமையாகவே வாழ். ஏன் சொல்றாரு? அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கும். இப்ப அநேகருக்குள்ள பெருமை இருக்கு. என்ன செய்யுங்க, உங்களை ஆண்டவருக்கு அடிமையாக்குங்க. அடிமையாக்குனா என்ன பாக்கியம் கிடைக்குது? பரிசுத்தம் கிடைக்குது. எத்தனை பேருக்கு பரிசுத்தம் இருக்கு? பெருமை உள்ள எந்த மனுஷனுக்குள்ளயும் பரிசுத்தம் கிடையாது. நீங்க நினைச்சிடல எனக்கு அனுபவம் இருக்கு. நீ தேவ சன்னிதானத்திலிருந்து அடிச்சு சொல்லுவேன், உங்களுடைய எந்த அனுபவம் கிடையாது. பெருமை இருந்துச்சுன்னா நீங்க தேவனுக்கு அடிமையா இருக்க முடியாது. தேவனுக்கு அடிமையா இல்லாத எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவனிடத்தில் இருக்கக்கூடியதான பரிசுத்தம் கிடைக்காது. பரிசுத்தம் இல்லாம இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் கிடைக்காது. வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாருங்க, எதுக்காக நாம் பிரயாசப்படுறோம்? பரலோகம் போகணும். எதுக்காக பிரயாசப்படுறோம்? ஆண்டவரே எனக்கு பரலோகம் போகணும், ஆண்டவரே எனக்கு பரலோகம் போகணும். அவர் சொல்றாரு, டே அப்படியா, எனக்கு அடிமையாரு. அப்ப ரட்சிக்கப்படாதவங்க அடிமையாரு என்ன செய்யணும்? பாவத்தை விடணும். ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? தங்களை முழுமையா ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் மாத்திரம் செய்யணும்.
அப்படி செய்யும் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது. 4வது சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? செல்வத்தை காட்டிலும் சொல்ல முடியாத சந்தோஷத்தை தேவன் இருதயத்தில் வைக்கிறார், சமாதானம் தருகிறார். இந்த உலகத்துல எதுதான் வேணும்? சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும். வாசிங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர், சமாதானத்துடைய படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். பாருங்க, பாக்கியத்தை பாருங்க. இப்போ தேவனுக்கு அடிமையா இருங்கன்னு சொல்லும் போது ஒரு சிலர் நினைக்காங்க அடிமையா இருக்கிறதெல்லாம் கோலை இல்ல. நமக்கு வேதம் தான் சத்தியம், வேதம் தான் வெளிச்சம். அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ அடிமையா இரு, பெருமை பாராட்டாத, நான் சொல்லாத, அடிமை போல இருந்துருன்னு. அப்படி இருக்கும்போது என்ன கிடைக்குதான்? இருதயத்துல சொல்ல முடியாத சந்தோஷமும் சமாதானமும் இருக்கு. இவ்வளவு காரியங்களை கேட்டும் நீங்க செய்யாம இருந்தா ஆண்டோடைய பார்வையில மகா பெரிய குற்றவாளி. நீதிமொழிகள் 1:29-33 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். இவ்வளவு காரியங்களை நீங்க கேட்டும் நீங்க இவங்களை போல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. வேதம் சொல்லுது, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். என்ன அறிவு? தேவனை பற்றும் அறிவு, தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடியதான அறிவு. எதற்கு உபதேசம் கொடுக்கப்படுது? அறிவடைவதற்காக. எதற்கு உபதேசம் கொடுக்கப்படும்? புத்தி அடைவதற்காக. எதற்கு உபதேசம் கொடுக்கப்படும்? ஞானவான்களாக மாறுவதற்காக. அப்போ தேவனுக்கு அடிமையாகவே வாழ வேண்டும், அதற்காக இன்று ஜெபிக்க வேண்டும், அதற்காக இன்று பொருத்தனை பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னிருக்கு. இதெல்லாம் கேட்டு இந்த அறிவை நீங்கள் வெறுப்பீர்களே ஆனால் வாசிங்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். பாருங்கள், அப்படி நீங்க இது கீழ்ப்படியாமல் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பீர்கள் ஆனால் தேவனுக்கு பயப்படாதவர்களா இருக்கிறீங்க. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. இது எல்லாம் யாருடைய ஆலோசனை? தேவனுடைய ஆலோசனை. ஏன்னா அநேகர் விழுறதுக்கு காரணமே பெருமை. நிறைய இடத்துல பெருமை இருக்கு. வாசிங்க. என் கடந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். எவ்வளவு காரியம் கடிந்து கொண்டு சொல்றோம். எதுக்கு? நீங்க நல்லா இருக்கணும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நிசாரமா சீப்போ அப்படின்னு அசட்டை பண்ணக்கூடியவர்களா இருக்கிறீங்க. ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். எச்சரிக்கையா இருக்கணும். இவ்வளவு சுவிசேஷமும் கேட்டு இவ்வளவு உபதேசமும் கேட்டு நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி, ஆனால் நீங்கள் உங்கள் வழியின் பலனை புசிப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்களுக்கு இரக்கம் இருக்காது, சோதனைகள் வரும், நெருக்கங்கள் வரும், கஷ்டங்களும் உபத்திரவங்களும் உங்களுடைய பாதையில பங்கா இருக்கும். 33 வசனம் வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். தேவனுக்கு அடிமையாயிருப்போமே ஆனால் அந்த மனுஷன் தேவனுக்கு செவி கொடுக்கிற மனுஷனா இருக்கிறான். என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். நாம் தேவனுடைய மந்தையிலே உள்ள ஆடுகளாய் இருப்போமே ஆனால் அந்த மேய்ப்பன் கூப்பிடும் போது காது கொடுத்து கேட்டு உடனே போவாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி, எந்த விதமான நெருக்கத்தையும் குறித்து அவன் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அர்த்தம் என்ன? அவனோடு கூட ஆண்டவர் இருப்பார், அவனுடைய வாழ்க்கை எல்லாமே சேமமா இருக்கும்.